அந்த லூலுவே வந்து பப்ளிக் லைவாகவே த்ரெட்டன் பண்ணுறாங்க. அந்த ஆதாரங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்களே சொல்கிறாங்க எவன் கூட என்னென்னைக்கு போனாங்கன்ற அத்தனை டேட்டாவும், ஆடியோக்கள், வீடியோக்கள், படங்கள் முதல் கொண்டு அத்தனை ஆதாரமும் நான் வச்சுருக்கேன். பணி செய்கிற பெண்களோ எப்படி இதை சொல்ல முன்னுருவாங்க? தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. சொல்கிறதுக்கு அச்சப்படுவாங்க. மெயினாக அவங்க சொல்கிறது என்னென்னா, பாலியல் சுதந்திரம் தான் பெண் விடுதலை அப்படின்னு அதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ இந்த குழு மூலிமா வந்து அரசியலுக்கு போகலாம், அங்கே ஒரு பிரச்சனைனா ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நடக்குதா? நிறைய அரசியல் அமைப்புகளை சேர்ந்த பெண்கள் அதுக்குள்ளே இருந்தாங்க. பயமுறுத்தல் தான், அவங்கள அச்சுறுத்துற காரணம் தான் அது. ஏன்னா இதன் பின்னணியில் வந்து பெரியாரிஸ்டுங்கன்னு சொல்லிக்கக்கூடிய இருக்காங்க. மிரட்டப்படுறோம், நம்மளுடைய டேட்டாலாம் சேகரித்து வெளியிடுவேன்னு மிரட்டுறாங்கன்றதே ஒரு த்ரெட்டன் அதிர்ச்சியாக இருக்கும். குற்றப்பத்திரிகையோட பிடிஎஃப் அப்படியே வெளியிடுறாங்க லூலு. இவங்க வந்து ஒரு சார்ஜ் ஷீட்டே வெளியிடுறாங்க. அதுக்கும் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. லூலுன்றவங்க வந்து ரொம்ப துணிச்சலாக சொல்கிறாங்க, நான் மேலும் பல குழுக்கள் இந்த மாதிரி ஆரம்பிப்பேன், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, பேசத்தகாத வார்த்தைகளை வச்சு தான் என்னுடைய அடி மயிருக்கு கூட யாரும் மாத்திரம் இல்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சரே, இந்திய பிரதமர் பேர் சொல்லி அவரே நான் வந்து மதிக்க மாட்டேன், நான் எவனையுமே மதிக்க மாட்டேன், பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது, பணபலம் இருக்குது, என்னை எதுவுமே பண்ண முடியாது. பெரியாரி அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்களே சைக்கோ தமிழச்சின்றது, கிழவின்றது, என்னை பார்த்து ஆணை ரேப் செய்த பெண்ணுன்னு சொல்கிறது, இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக இன்னும் சோஷியல் மீடியாவில் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சர்ச்சையெல்லாம் ஆரம்பிக்கும்போது அந்த முகநூல் குழுக்களை மூடிட்டாங்க லூலு. என்ன காரணம்னா, அந்த குழுவுக்குள்ளேருந்து பல வீடியோக்கள் வந்து அந்த குழுவுக்குள்ளே இருந்த ஆண்களோ யாரோ வெளியிட்டுட்டாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் லூலு குழு. இந்த குழுவின் சார்பாக வந்து சில பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக வந்து சில பிரச்சனைகள் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி ஒரு சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்க ஒரு பெண் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இப்போது லூலு அமைப்பு, இந்த குழு, இது மூலமா வந்து சில பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் டைரெக்டாக பாதிக்கப்பட்டிருக்கீங்கும் போது என்ன நடந்துச்சு ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் டைரெக்டாக நமக்கு சொல்லலாமா? அதாவது நேரடியாக இந்த எனக்கு என்ன நடந்தது அப்படின்ற விவரங்களை நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னா, கேஸ் நடக்குது, கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது நம்ம எப்படி பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிற விவரங்களோ அந்த கேஸு குறித்த விவரங்களோ நம்ம சொல்லும்போது அது எதிராளிகளுக்கு சாதகமாக அமையும். அதனால பொதுவாக இந்த குழுவில் எப்படி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இந்த குழு வந்து இது ஒரு பெண்கள் எல்லாமே வந்து ஒரு ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்ந்துட்டுருக்காங்கன்ற மாதிரி, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு குழு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிம்பம் எனக்கு ஃபேஸ்புக் மூலமாக நான் அறிகிறேன். அப்போ இது குழு பேரே பார்த்திங்கன்னா WSB ரெபெல்ஸ் 2.0. அந்த WSBனாலே விமென் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்ற அர்த்தம் தான். அப்போ அந்த குழுவில் வந்து அந்த மாதிரியான ஒரு பெண்கள் குழு இருக்குன்னும் போது, நான் ஏற்கனவே வந்து பெண்ணியம் குறித்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நம்ம சமூகத்தில் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து 2016ஆம் ஆண்டுலேருந்து மனிதி அப்படின்ற ஒரு பெண்கள் அமைப்புலேயும் நான் இணைஞ்சு இருந்திருக்கேன். அது மாதிரி கீதா இளங்கோவன்னு சொல்லி ஒரு IAS ஆஃபீஸர், அவங்க வந்து அவங்களுடைய குழுவிலையும் நான் பயணம் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு பெண்களாக சேர்ந்து அந்த மனிதி அமைப்பு வந்து ஒரு பெண்ணிய அமைப்பு, அதில் பேசிக்காக பெண்ணியம் கற்கணுன்ற அடிப்படையில் தான் நான் அங்கே உள்ளே போகிறேன். அந்த மாதிரி கீதா இளங்கோவனோட டீம் பார்த்திங்கன்னா பெண்களாக சேர்ந்து கொண்டு மரத்தான் ஓடுறது, அப்புறம் அந்த ட்ரெக்கிங் போகிறது, பயணங்கள். பெண்கள் வந்து பயணம் போக முடியாது, ஒரு பெண் வந்து கிளம்பணும், குடும்பத்தை விட்டுட்டு கிளம்பணும்னாலே கஷ்டம். அந்த மாதிரி பயணங்கள்லாம் பெண்களை பண்ண வைக்கிறது, புத்தகம் வாசிக்க வைக்கிறது, இந்த மாதிரி குழு அப்படின்னு தான் நினச்சி நாங்கள் லூலு குழுவில் நானும் உள்ள இணைகிறேன். அப்படி தான் அந்த குழுவில் போய் நான் இணைகிறேன். அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும், சில பயணங்கள், சில புத்தகங்கள் படிக்கலாம், அந்த மாதிரி நினைச்சு தான் போறீங்க? அந்த மாதிரி தான் போகிறேன். அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, கீதா இளங்கோவன் கீதான்னு 2 IAS அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள், அவங்கள வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன். நான் மத்திய அரசு ஊழியராக இருந்ததால் அவங்கள மதிக்கிறேன். அப்போ அவங்க வந்து இந்த லூலுன்றவங்க வந்து
இங்கே வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடத்துகிறாங்க. சென்னையில் வந்து 2019ஆம் ஆண்டு மே மாதம் அவங்க புத்தக வெளியீட்டு விழா நடத்துகிறாங்க. அதில் அந்த IAS அதிகாரிகள் வந்து லூலு வந்து மிக உயர்வாக பேசுகிறாங்க. லூலுவை தோழர் லூலுன்னு இளங்கோவன் கீதா சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி, ஒரு மத்திய அமைச்சரகம் செய்ய வேண்டிய வேலையை வந்து பெண்களை ஆற்றுப்படுத்துகிற வேலையை லூலு செய்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, பெரியாரிசம், மார்க்சிசம், அந்த மாதிரி அம்பேத்கரிசம் மாதிரி லூலுயிசமும் வளரணும். அந்த அளவுக்கு லூலு வந்து பெண்களுக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் குழு வச்சுருக்காங்கன்னு ரொம்ப பாராட்டி பேசுகிறாரு. அது ஒரு காரணம். நான் இயங்கி கொண்டிருந்த மனிதி அமைப்பு, அந்த பெண்கள் அமைப்பை சேர்ந்த ஒரு ஒருங்கிணைப்பாளர் வந்து அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு பேச்சாளராக போய் அவங்களும் மேடையில் பேசுகிறாங்க. இதெல்லாம் தான் காரணம். இப்படிப்பட்ட இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது, இவங்களை உயர்வாக பேசும்போது இது மாதிரி குழு தான் அதுவும் அப்படின்னு தான் நான் உள்ள போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்போ பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இந்த கேங் அப்படின்னு நினைச்சு உள்ள போகிறோம். அது எப்படி இது டேர்ன் ஆகுது? அந்த டிரான்சிஷன் எப்படி மாறுது? அது எப்படின்னா, குழுவில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலியல் குறித்தான சாரி ஃபார் இன்ட்ரப்ஷன். என்னன்னா லூலு குழு இதுக்கு பின்னாடி இருக்கவங்க வந்து இந்த பெரியாரிஸ்ட் அப்படிங்கிற பிம்பம் இருக்கு, அது உண்மையா? ஆமாம். ஏன்னா எங்களுக்கு தெரியல அப்போ இது எப்படின்னா, ஒரு பெண் அந்த லூலு குழுவில் இருக்கக்கூடிய பெண் வந்து அவங்க நிறைய ஃபேஸ்புக்கிலலாம் பேசியிருக்காங்க, லைவ்லலாம் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, உணர்வுகள் உறவு சிக்கல்கள்னு ஒரு குழு இருந்ததாகவும் அந்த குழுவில் வந்து திமுக மதுரை நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரு அன்புமதின்னு ஒரு நபர், அந்த நபர் அவரு தன்னை பெரியாரிஸ்டாக தான் அடையாளப்படுத்திக்கிறாரு. அப்புறம் பெரியார் சரவணன்றவர், அந்த பெரியார் சரவணன் வந்து அவர் பெரியாரிஸ்டாக தான் தன் பேர்லேயே பெரியாரை வச்சுருக்காரு. இந்த மாதிரி சிவா சடையன்னு ஒரு நபர், அவர் கொளத்தூர் மணி அவர்களுடைய தீவிக அமைப்பில் இருந்து அதுலேருந்து நீக்கப்பட்டிருக்காரா என்னன்னு தெரியல, அவரும் பெரியாரிஸ்ட் தான். இவங்க அட்மின்களாக இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குழு அது. அந்த உணர்வுகள் உறவு சிக்கல்கள்ன்ற குழுவுக்குள்ளே தான் லூலு பவானின்றவங்களும் இருந்தாங்களாம். அப்போ அந்த பெரியாரிஸ்டுகள் வந்து இதுதான் பெண்ணியம், இதுதான் பெரியார் சொல்கிறாருன்ற மாதிரி கருத்துக்களை அவங்க அங்கே என்ன பேசினாங்களோ அதே கருத்துக்களை தான் இங்கே வந்து லூலு குழுவுக்குள்ளே வந்து இவங்க பேசினதாக அந்த லூலு குழுவில் இருந்த பெண்ணே வந்து நிறைய பேசியிருக்காங்க. சோஷியல் மீடியாலலாம் அவங்க பேசியிருக்காங்க. அதனால் பின்னணியில் லூலுவை இயக்கியது, லூலு குழுவை இயக்கியது வந்து பெரியாரிஸ்டுகள் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஆனால் நாங்கள் குழுவில் இருக்கும்போது அந்த குழுவில் ஆண்கள் இருந்த மாதிரியோ பின்னணியில் வேற யாராவது இருந்த மாதிரியோ தெரியவே இல்லை எங்களுக்கு. ஓகே, அந்த குரூப்ல வந்து ஃபுல்லாமே லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க. அது லேடிஸுக்கான குழுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. லேடிஸான அவங்க வீடியோ காலில் கூட அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் குழுவில் சேர்க்குறாங்க. உங்களுடைய பயோடேட்டா ஃபுல்லாக வாங்கிப்பாங்க. உங்கள் பேர், நீங்கள் திருமணமானவங்களா, எத்தனை குழந்தைகள், உங்களுடைய முகவரி, எங்கே பணி செய்கிறீங்க, உங்களுடைய குடும்ப நிலைமை என்ன, உங்களுடைய சுயச்சரிதை மாதிரி நீங்கள் அந்த வீடியோ கால் பேசும்போது அவங்களுக்கு விளக்கணும் என்ன மாதிரி. அது மாதிரி அந்த நேரத்தில் உங்களை கேள்விகள் கேட்கப்படும். உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் பெண்ணுன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அந்த குழுவில் சேர்க்குறாங்க. ஓகே, பணம் ஏதாவது வாங்குறாங்களா? அதுக்கு பணம் செலவு அந்த மாதிரி தான் இருக்கா? அந்த குழுவில் சேர்க்கறதுக்கு பணம்லாம் கிடையாது, அதுக்கு பணம் கிடையாது. ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து அந்த லூலு பவானிங்கிறவங்களால அறிமுகப்படுத்தப்பட்ட அவங்களுடைய ஆண் நண்பர்களால் அவங்களோட பழக சொல்லி அறிமுகப்படுத்தி அந்த மாதிரி ஒரு பெண் வந்து ஒருத்தரோட பழகும் பொழுது அவங்களுடைய அந்தரங்க படங்கள் அதெல்லாம் வந்து சேகரிக்கப்பட்டு வச்சுக்கிட்டு திரும்பவும் அந்த பெண்ணை அந்த ஒரு ஆணோட நிப்பாட்டாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியார் வந்து மோனோகாமியை ஆதரிக்கலை, பாலியாமரியை தான் பெரியார் வந்து ஆதரிச்சாரு, ஒரே நேரத்தில் பலரை காதலிக்கலாம். அது மாதிரி அந்த குழுவினுடைய பவானின்ற மாடரேட்டர் அவங்களும் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் அந்த வழக்கில். அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாமாவும் ஒருத்தனே இருக்க முடியாது, எல்லாத்தையும் ஒருத்தனே உங்களுக்கு நிறைவேற்ற முடியாது, அப்படிப்பட்ட ஆளை தேடாதீங்க, பலர் வந்து பலரை ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொருத்தரை உபயோகப்படுத்திக்கலாம், இதை பெரியாரே சொல்லியிருக்காரு. பெரியார் வந்து அந்த கோட் கொண்டு வந்து உள்ளே போடுவாங்க, பெரியாருடைய அந்த மேற்கோள்களை போடுவாங்க. அதில் என்ன பெரியார் எழுதியிருக்காருன்னா, ஒரு ஆண் வந்து வப்பாட்டிகளை வச்சிருந்தா, ஒரு பெண் வந்து அவங்களும் இந்த மாதிரி ஆண்களை வச்சிருந்தா என்ன தப்புன்னு கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பகுதியை மட்டும் இந்த மாதிரி பெரியார் பேசியிருக்காரு, இந்த இதழில் இத்தனாம் தேதியில் வந்திருக்குன்னு அந்த குறிப்பிட்ட மேற்கோளை மட்டும் கொண்டு வந்து போடுறது.
இதுல என்ன தப்பு? திருமணம் கடந்த உறவுகள் வந்து ரொம்ப சகஜமாயிடுச்சு இன்னைக்கு நாட்டுல. திருமணம் கடந்த உறவுன்றதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு பெண் வந்து ஒரு திருமண உறவுல அவங்களுக்கு வந்து பாதிப்புன்னு சொன்னாக்கா அவங்க ஒரு விவாகரத்து பெற்று அடுத்த திருமணம் பண்ணிக்க போறதுக்கெல்லாம் இங்க இந்தியால வாய்ப்பு இருக்கா? சட்டங்கள்லாம் அவ்வளோ எளிதா இருக்கா? அது பல வருடங்கள் ஆகுமே. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு உடல் தேவைகள் இருக்கும்ல, அதை நிறைவேற்றிக்கிறதுல என்ன தப்பு? இஎம்ஏ ரொம்ப தேவை, அதை வந்து நான் மேடை போட்டு கூட பேசுவேன்னு சொல்றாங்க பவானி. அப்போ இந்த மாதிரி கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக திணிப்பது. இஎம்ஏ என்றால் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், திருமணம் கடந்த உறவு. அப்புறம் அதை வந்து சுபவி ஐயாவுடைய ஒரு மேடை குட்டி கிளிப் இருக்கும். அதில் அவர் சொல்வார், காதலில் என்ன நல்ல காதல் கள்ளக்காதல்னு எல்லாம், அது திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்கன்னு. அந்த மாதிரி இது ஒரு சகஜமான விஷயம் தான். சொல்ற விஷயம் எல்லாமே வந்து இதெல்லாம் பண்ணா என்ன தப்பு, இதெல்லாம் எந்த தப்புமே கிடையாது, இதெல்லாம் கிடையாது, அது பெரியார் தான் சொல்லியிருக்காரு பண்ற மாதிரி விஷயம். ஆமா, கண்டிப்பா நிறைய பிரெயின் வாஷ் நடக்கும். அந்த மாதிரி ஒரு பெண் வந்து அவங்களுடைய ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கும்போது நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன்றது, நீ பேசுன்னு சொல்றது, அப்புறம் பேசிட்டு இதுல என்ன தவறு இருக்கு? இது பெரியாரே சொல்லியிருக்காரு, இப்படிதான் பல பெண்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, சமூகத்துல இதான் நடக்குது. இப்போ எல்லா விஷயத்துக்குமே வந்து பெரியார் சொல்லியிருக்காருன்னு சொல்லும் போது, இப்ப பாதிக்கப்பட்ட சில பெண்கள் இப்ப யாராச்சும் ஒருத்தங்க எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாருமே வந்து பெரியாரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா? சொல்லும் போது ஓகே பெரியார் அப்படி இல்ல. நான் வந்து என்னன்னா, உண்மையிலேயே இப்போ ஒரு பெரியாரை ஆழமாக படித்தவர்களோ, அம்பேத்கர் பெரியாரெல்லாம் ஆழமாக உணர்ந்த பெண்களோ, அவங்க வந்து உடனடியா இந்த மாதிரி ஒரு இது போடுறாரு, இந்த மாதிரி பெரியார் சொல்லியிருக்காருன்னு போட்டாலே அவங்க கேள்வி எழுப்புவாங்க. அடுத்தது அவர் எதுக்காக சொல்லியிருக்காருன்ற காரணங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை அவர் சொல்லலைன்னா அப்படி சொல்லலைன்னாவது பேசியிருப்பாங்க. நான் இருந்த வரைக்கும் அந்த குழுவுக்குள்ள பல பெண்கள், 300 பெண்கள் கிட்ட அந்த குழுவில் இருந்தவங்க யாருமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணல. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, அதாவது கும்பலாக சில பெண்கள் விலகிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த குழு வந்து இதில் தவறான நெட்வொர்க் இதில் இருக்குது, இந்த பெண்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள், இது சட்டவிரோதமான விஷயங்கள் இதில் நடக்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது, அதனால் பெண்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க, விலகிடுங்கன்ற மாதிரி அறிவிச்சுட்டு தான் போனாங்க. போய் அந்த மாதிரி குழுவை விட்டு வெளியில் போன பெண்கள் தொடர்ச்சியாக எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இது மாதிரி என்னன்னா, குழுவுக்குள்ள பெண்கள் மட்டுமே இருந்தோம், நாங்கள் நம்ப வைக்கப்பட்டோம், எங்களுக்கு தெரியல. இப்போ சில பெண்கள் வந்து அந்த குழுவை விட்டு வெளியேறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படி தெரிஞ்சு, எப்படி கண்டுபிடிச்சாங்க? மீதி இருக்க பெண்களுக்கு ஏன் தெரியலை? இது எப்படின்னா, அந்த குழுவை விட்டு வெளியில போன பெண்கள்லயும் ஒரு சிலர் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. பல பெண்கள் எங்கன்னே தெரியல. இப்போ அவங்க எந்த சோசியல் மீடியாலையும் இல்லை. அவங்க மிரட்டப்பட்ட விவரங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சில பெண்களுக்கு தெரியுது. ஆனால் இது வரைக்கும் வந்து ஒரு துணிச்சலாக சட்ட நடவடிக்கை எடுக்கவோ இதை வெளிப்படுத்தவோ முடியல. அதனால அந்த பெண்கள்லாம் வந்து சோசியல் மீடியா விட்டே காணாமல் போயிட்டாங்க. இந்த விவரங்கள் வந்து தெரிஞ்சதுனால அவங்க வந்து வெளியில சொல்றாங்க. அது அப்படி சொல்ற பெண்களையுமே வந்து தொடர்ச்சியா இவங்க வந்து த்ரெட்டன் பண்றாங்க, அப்யூஸ் பண்றாங்க. அவங்கள வந்து பேசவே விடாதபடி இங்க த்ரெட்டனிங் நடக்கும். அதனால இந்த சர்ச்சை வந்து வெளியில வர்ற, தெரிஞ்சிருந்தாலும் பல பெண்களால் வெளியில் சொல்ல முடியாத நிலைமைன்னு தான் நான் சொல்லணும். ஓகே, இப்போ த்ரெட்டனிங் மீன்ஸ் ஆடியோஸ், ஃபோட்டோஸ் அந்த மாதிரி சொல்றீங்களா? அந்த லூலுவே வந்து பப்ளிக் லைவாவே த்ரெட்டன் பண்றாங்க. அந்த ஆதாரங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அவங்களே சொல்றாங்க, எவன் கூட என்னன்னைக்கு போனாங்கன்ற அத்தனை டேட்டாவும், அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸு, ஆடியோக்கள், வீடியோக்கள், படங்கள் முதல் கொண்டு அத்தனை ஆதாரமும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்றாங்க சோசியல் மீடியாவில். அப்போ எந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்ணோ, பணி செய்கிற பெண்களோ எப்படி இதை சொல்ல முன்னுருவாங்க? தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க, சொல்றதுக்கு அச்சப்படுவாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஓகே, இது சிமிலர் டு ஒரு டேட்டிங் ஆப். அவங்க வந்து நம்மளை மிரட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. டேட்டிங் ஆப்னு சொல்ல முடியாதுங்க. டேட்டிங் ஆப்னு தெரிஞ்சா அதில் எச்சரிக்கையாக தானே போயிருப்பாங்க, அல்லது அதில் இன்னதுதான் நடக்கும்ன்ற இது தெரிஞ்சு தான் அவங்க போயிருப்பாங்க. இது டேட்டிங்னு கிடையாது. அந்த லூலுங்கிறவங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க, பெண்ணியம் சார்ந்த குழு இது, இதில் வந்து சமூக நீதியும் பேசுவோம், பெண்ணியமும் பேசுவோம், அரசியலும் பேசுவோம், எல்லாம் தான் இந்த குழுவுக்குள்ளே பேசுகிறோம். அந்த மாதிரி பாலியல் தேவைகளும் பேசணும். பெண்கள் வந்து மெயினாக அவங்க சொல்கிறது என்னென்னா, பாலியல் சுதந்திரம் தான் பெண் விடுதலை அப்படின்னு அதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க.
ஓகே, அது மட்டும் ஹைலைட் ஆகுது இல்லை மேம், என்னோட கேள்வி அதுதான். அது மட்டும் ஹைலைட் ஆகி ஒரு பிரச்சனையா வெடிக்குதுங்கும் போது அதற்காக தான் அது ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கணும். ஆமாம், அவங்களுடைய நோக்கமே அதுதானே. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பெண் பலரோட போகலாம், அதுக்கான சுதந்திரம் அவளுக்கு இருக்கு. அதாவது அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு வரைமுறையற்ற கட்டற்ற பாலியல் சுதந்திரம் தான் பெண் விடுதலைன்னு சொல்றாங்க. அதை தான் அவங்க வலியுறுத்த பார்க்குறாங்க. அவங்க லூலு தனிப்பட்ட முறையிலையும் சரி, இந்த குழு ஆரம்பிச்சு இந்த குழுவிலையும் சரி, அவங்க அந்த விஷயத்தை தான் வலியுறுத்துறாங்க. இப்போ இந்த குழு மூலிமா வந்து அரசியலுக்கு போகலாம், அங்க ஒரு பிரச்சனைனா ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நடக்குதா? அப்படி கூட, அதாவது நிறைய அரசியல் அமைப்புகளை சேர்ந்த பெண்கள் அதுக்குள்ள இருந்தாங்க. தீவிக அமைப்பை சேர்ந்த பெண்கள் இருந்தாங்க, மனிதி அமைப்பை சேர்ந்த பெண்கள் அதில் இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்றது எல்லாமே பெண்ணியம், சமூக நீதி, அரசியல் எல்லாமே நம்ம வந்து பெண்கள் விவாதித்து எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பெண்கள் நம்ப வைக்கப்படுறாங்க. அது மாதிரி தவறாக வழிநடத்தப்பட்டிருக்காங்க. ஒரு பெண் வந்து இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு இளவயது பெண் சொல்கிறாங்க, நான் வந்து டிக்டாக்ல டான்ஸ் ஆடி நான் வந்து ஒரு மீடியா துறைக்கு போய் நான் நடிகையாகி முதலமைச்சராக கூட ஆயிடலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து பயிற்றுவிக்கப்படுறாங்க. இப்போ அந்த குழுலேருந்து வெளியேறின சிலர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து ஏன் வந்து எந்த ஒரு கேஸ் ஒரு புகாரோ ஏன் தரல? பயந்துட்டு இருக்காங்கமா சொன்னீங்க. அதையும் தாண்டி இப்ப சிலர் வந்து நீங்க தரீங்க அப்படிங்கும்போது அவங்க ஏன் தரல? காரணம் என்னன்னா, இப்போ ஒரு அவங்களுக்கு த்ரெட்டன் தான், பயமுறுத்தல் தான், அவங்கள அச்சுறுத்துற காரணம் தான் அது. ஏன்னா இதன் பின்னணியில வந்து பெரியாரிஸ்டுங்கன்னு சொல்லிக்கக்கூடிய இருக்காங்க. அது மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திமுகல நிர்வாகியா இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய வழிகாட்டுதல் இதுல இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு பொலிட்டிக்கல் பின்னணி இருக்குங்கும்போது அந்த பெண்களுக்கு முதல்ல நம்ம இப்படி மிரட்டப்படுறோம், நம்மளுடைய டேட்டாலாம் சேகரித்து வெளியிடுவேன்னு மிரட்டுறாங்கன்றதே ஒரு த்ரெட்டன் அதிர்ச்சியாக இருக்கும். எந்த சாமானிய பெண்ணால் இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? அதையும் தாண்டி அரசியல் பின்னணி இது உள்ள இருக்குன்னு சொல்லும்போது அவங்க எப்படி முன் வருவாங்க? அதுக்கு அப்படியே முன் வந்து ஒரு சில பெண்கள், என்னை மாதிரி ஒரு சில பெண்கள் புகார் கொடுத்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கும் கொடுத்தப்புறம் கூட இன்னமும் அந்த த்ரெட்டனிங் தொடங்குது. இன்னமும் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த லூலுன்றவங்க அவங்க வந்து குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட்னு சொல்லக்கூடிய அந்த ஆவணம் வந்து போலீஸ் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிற ஆவணம் அது இட்ஸ் நாட் அ பப்ளிக் டாக்குமெண்ட். அது வந்து கோர்ட்டுக்கு போலீஸ் சமர்ப்பிக்கிறது. அதில் அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கிற விவரங்கள், குற்றப்பத்திரிகையோட பிடிஎஃப் அப்படியே வெளியிடுறாங்க லூலு. வெளியிட்டு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் வந்து அந்த பெண்ணுடைய எஃப்ஐஆர் வெளியில் வந்ததே இவ்வளோ பெரிய சர்ச்சை ஆகுது. அதுலேயும் பொலிட்டிக்கல் பீப்புள் இன்வால்வ் ஆகி இருக்காங்கன்னும் போது இவ்வளோ பெரிய சர்ச்சை ஆகுது. இவங்க வந்து ஒரு சார்ஜ் ஷீட்டையே வெளியிடுறாங்க, அதுக்கும் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இப்போ நாங்கள் அதுக்கு ஒரு புகார் கொடுத்தாக்கா காவல்துறையில் என்ன சொல்கிறாங்க, ரிப்பீட்டட் புகார்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அந்த குழு இருக்க மீதி பெண்கள் எல்லாருமே வந்து அதில் இன்னும் பின்தொடர்ந்துட்டு இருக்காங்களா, இல்லை அவங்களும் வெளியேறிட்டாங்க? இல்லை, அது அந்த 300 பெண்கள்னு சொல்கிறேன்ல, அதில் பெரும்பான்மையான பெண்கள் வந்து வெளியில் போயிட்டாங்க. நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டும் அவங்க வெளியில் சொல்லலை. நிறைய பெண்கள் எங்களோட வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக எங்களுக்கு சாட்சிகளாக நிறைய பெண்கள் இருக்காங்க. ஒரு சில பெண்கள் காணாமையே போயிட்டாங்க, சோஷியல் மீடியாலையும் எதுலேயும் இல்லை. நம்ம அவங்க தெரிஞ்சு அவங்கள பேச போனாலும் அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டு அவங்க வரதில்லை. ஒரு சில பெண்கள், அதாவது லூலுவுக்கு ஆதரவாக அந்த யார் வந்து அந்த குற்றங்களை செய்வதற்கு துணையாக இருந்தார்களோ, குற்றம் சாட்டப்பட்டவர்களாக யார் இருக்காங்களோ அவங்க கூட தான் இருக்காங்க இன்னும். ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ ஸ்டில் அந்த குழு வந்து நடந்துகிட்டு இருக்கா? இன்னும் வந்து சில பெண்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி நடக்குதா? அவங்க வந்து லூலுன்றவங்க வந்து ரொம்ப துணிச்சலாக சொல்கிறாங்க, நான் மேலும் பல குழுக்கள் இந்த மாதிரி ஆரம்பிப்பேன், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பேசுகிறதே எப்படின்னா ரொம்ப பேசத்தகாத வார்த்தைகளை வச்சு தான், என்னுடைய அடி மயிருக்கு கூட யாரும் மாத்திரம் இல்லை, என்னை வந்து முதலமைச்சரே பேர் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சரே, இந்திய பிரதமர் பேர் சொல்லி அவரே நான் வந்து மதிக்க மாட்டேன், நான் எவனையுமே மதிக்க மாட்டேன், அந்த அளவுக்கு எனக்கு வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது, பணபலம் இருக்குது, என்னை எதுவுமே பண்ண முடியாது, அதனால் நான் மேலும் பல குழுக்கள் ஆரம்பிப்பேன், மேலும் இதை செய்வேன்னு தான் சொல்கிறாங்க. இதை வந்து பல அமைப்புகள், நான் சார்ந்திருந்த அந்த மனிதி அமைப்பு, அது மாதிரி புதிய குரல்ன்ற அமைப்புலையும் நான் அவங்களோட பயணிச்சிருக்கேன்.
அவங்களும் வந்து அதை வந்து லூலுவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கே தவிர, இதை வந்து இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பொதுநல வழக்கெல்லாம் தொடர்ந்து இருக்கிற தமிழச்சியை வந்து பெரியாரி அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்களே சைக்கோ தமிழச்சின்றது, கிழவின்றது, என்னை பார்த்து ஆணை ரேப் செய்த பெண்ணுன்னு சொல்கிறது, இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக இன்னும் சோஷியல் மீடியாவில் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கும் புகார்கள் அந்த அமைப்பு தலைமைகள் கிட்டலாம் புகார்கள் கொடுத்தோம். அப்போவும் அவங்க எதுவும் செய்யலை. அந்த மனித அமைப்பில் வந்து ஒரு வசுமதி வசந்தின்னு ஒரு பெண் இருக்காங்க. அவங்கள வந்து மனநல மருத்துவர் ஷாலினி வந்து இந்த லூலு குழுவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெண்கள், அவங்கள ஆற்றுப்படுத்துறதுக்காக, அங்கே என்ன நடந்துச்சுன்ற தெரிய வைக்கிறதுக்காக அவங்கள ஒரு லீடராக்கி நான் போய் அந்த பெண்களோட பேச வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த குழுவுக்குள்ளே வந்து வசுமதி வந்து இந்த சர்ச்சையெல்லாம் ஆரம்பிக்கும்போது அந்த முகநூல் குழுக்களை மூடிட்டாங்க லூலு. என்ன காரணம்னா, அந்த குழுவுக்குள்ளேருந்து பல வீடியோக்கள் வந்து அந்த குழுவுக்குள்ளே இருந்த ஆண்களோ யாரோ வெளியிட்டுட்டாங்க. இன்னும் மேலும் வந்து தன்னுடைய குழுவில் இருக்கிற நடந்த உண்மைகள்லாம் யாருக்கும் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக மூடிட்டு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப் குழுவில் வந்து இந்த மனித அமைப்பை சேர்ந்தவங்க உட்கார்ந்துக்கிட்டு பெரியார் சரவணனை கூப்பிட்டு ஜூம் காலில் அந்த பெண்களோட பேச வைக்கிறது. அப்புறம் வந்து லூலுவை தோழர்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேக் ஐடியில் வந்து மற்ற பெண்களை வந்து இந்த குழு தவறான குழுன்னு சொல்லிட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கிற பெண்களையும் இதை எதிர்க்கிற பெண்களையும் தமிழச்சி கூட செயல்படுற அந்த சட்ட போராட்டம் நடத்துகிற பெண்களையெல்லாம் அவங்களுடைய டேட்டா அவங்களுடைய அந்தரங்க வீடியோக்களெல்லாம் போட்டு அவங்கள அவதூறு பண்ணுங்கலாம் அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் அதிர்ச்சியாக இருக்குது. மனித அமைப்போட நோக்கமே என்னன்னா, தன்னுடைய சக பெண்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் ஒரு சக மனிதியாக அவங்களுக்காக போராடுவேன்றது அந்த அமைப்பினுடைய கொள்கை. ஆனால் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் அவங்கக்கிட்ட போய் முறையிடுறேன். அவங்களும் அந்த மனித அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் தமிழச்சியுடைய முகநூல் பக்கத்தை முடக்குங்கன்னு தான் சொல்கிறாங்க. என்னை வந்து அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. என் மேலே குற்றம் சாட்டுறாங்க. அவங்க என்னை குற்றம் சாட்டி என்னை அசிங்கப்படுத்தி அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெண்களுக்கான ஒரு பாலியல் ரீதியான ஒரு பாதிப்பு நடக்கிறதுன்றத அவங்க இது வரைக்கும் அட்ரஸ் பண்ணவே இல்லை. இப்போ ஒரு பெண்ணி அமைப்புன்றது லூலு பேசுறதெல்லாம் பெண்ணியம் எப்படி ஏத்துக்க முடியும்? மனித அமைப்புக்கும் லூலுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? தொடர்பு இல்லைன்னா அவங்க வந்து பேசணும் இல்லையா? அவங்க அமைப்பை சேர்ந்த ஒரு பெண்ணே லூலு குழுவிலேருந்து வெளியே போய் ஒரு பெண் வந்து லூலு குழுவை விமர்சித்து இது தவறான குழு, பெண்கள் தவறாக வழி நடத்தப்படுகிறார்கள்னு எழுதுறாங்க. அந்த பெண்ணை கேரக்டர் அசாசின் செய்து அந்த பெண் பல ஆண்களோட பழகியிருக்காங்க, அந்த ஆண்களுடைய மனைவிகளுக்கெல்லாம் பால்வினை நோய் இருக்கான்னு நீங்க கேள்வி எழுப்புங்கன்னு சொல்லி தராங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ண சொல்லி தராங்க. அப்போ அதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ நீங்க பெண்ணி அமைப்புல இருந்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட பெண்களோட நிக்கணுமா அல்லது லூலுவை கேள்வி எழுப்பணுமா? அப்படி பண்ணாம நீங்க வந்து இதை பண்ணக்கூடிய இதுதான் நாங்க கேள்வி எழுப்புறோம். ஓகே, நீங்க ஒரு இறுதியான கேள்வி என்னன்னா, இப்போ வழக்கு தொடர்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி தீர்ப்பு வரணும், இதுக்கப்புறம் இது நடக்காம இருக்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி தீர்ப்பு வரணும்னா, நியாயம் கிடைக்கணும் பெண்களுக்கு. உண்மையிலேயே நீங்கள் அந்த லூலு குழு தொடர்பான பல ஆடியோ வீடியோ ஆதாரங்கள் வெளியில் வந்திருக்கு. இன்றைக்கி பிரான்ஸ் தமிழச்சிங்கிறவங்களுடைய முகநூல் பக்கத்தை பார்த்தாலே பல ஆதாரங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்போ உண்மையிலேயே வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் நாங்கள் கேட்குறோம். எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் பின்னணியில் வந்து நிறைய அரசியல் தலையீடுகள் இதில் இருக்குது. லூலுவே வந்து ஒரு திமுக பிரமுகர் மூலமாக காசு கொடுத்து இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நாங்கள் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பில், எங்கள் குடும்பங்கள் தரப்பில் இந்த வழக்குகள் எல்லாம் வந்து நியாயம் கிடைக்கணும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கணும்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஓகே, உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.